எதிர்காலத்துல நம்ம பூமியில மிகப்பெரிய பேரழிவு நடந்து மனித இனம் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு கிரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தா அவங்க சூஸ் பண்ற ஒரு கிரகம் செவ்வாய் கிரகமாக தான் இருக்கும். செவ்வாய் கிரகத்துல நம்ம ஸ்பேஸ் ஷிஃப்ட் இல்லாம இருந்தா நம்ம நிலைமை என்னவாகும்? இந்த வீடியோவில் செவ்வாய் கிரகத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் டு ஒயிட் ஆர்ட் மீடியா. செவ்வாய் கிரகத்தோடைய ஒரு நாளுன்றது 24 மணி நேரம் 37 நிமிஷம். இதை மற்ற கிரகங்களோட கம்பேர் பண்ண சொல்ல பூமியோட ரொம்பவே ஒத்து போகும். எதிர்காலத்தில் மனுஷங்க இங்கே தங்க சொல்ல இரவு பகலுக்கான வித்தியாசம் பெருசா தெரியாது. நம்ம பூமியில எப்படி போலார் கேப்ஸ் இருக்கோ அதே போல செவ்வாய் கிரகத்திலயும் இருக்கு. உறைஞ்சி போன கார்பன் டை ஆக்சைடு கூடவே கொஞ்சம் தண்ணியும் இருக்கு. செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலகட்டத்தில் நம்ம பூமியை போலவே தண்ணி இருந்திருக்குன்றத நம்புறாங்க. நம்ம பூமியை போலவே செவ்வாய் கிரகத்துக்கும் சீசன் இருக்கு. இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியோட ஆக்சிஸ் எப்படி டில்ட் ஆயிருக்கோ அதே போல செவ்வாய் கிரகத்தோடைய ஆக்சிஸும் டில்ட் ஆயிருக்கு. நம்ம பூமி 23.4 டிகிரி கோணத்துல சாஞ்சிருக்கு. இதுவே செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா 25.19 டிகிரி கோணத்துல சாஞ்சிருக்கு. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலியர் தான். நம்ம பூமியில இருந்து சூரியனை பார்க்க சொல்ல தெரியுற சைஸ்ல பாதி தான் செவ்வாய் கிரகத்துல இருந்து பார்க்க சொல்ல நமக்கு தெரியும். ஏன்னா இது சூரியன்ல இருந்து 141 மில்லியன் மைல்ஸ் தொலைவில் இருக்கு. கிரேக்க மொழியில செவ்வாய் கிரகத்தை ஆரஸ்னு சொல்லுவாங்க. இதை காமனா சிவப்பு கிரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோடைய சர்ஃபேஸ் ரெட் கலர்ல இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய மேல் பரப்பில் அயன் ஆக்சைடு இருக்கு. நம்ம அதை காமனா ரஸ்ட்னு சொல்லுவோம். அது அதிகமாக இருக்கிறதுனால தான் ரெட்டிஷ் கலர்ல அப்பியர் ஆகுது. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை போலவே இந்த கிரகத்துக்கும் ரோமன் கடவுளுடைய பெயரை தான் வச்சிருக்காங்க, மார்ஸ், போர்களின் கடவுள். இந்த செவ்வாய் கிரகத்துடைய கிரஸ்ட், அதாவது மேல் பரப்போடைய திக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்லேருந்து 125 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. இதுவே நம்ம பூமியோட கிரஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 40 கிலோமீட்டர் தான். செவ்வாய் கிரகத்தில் புழுதி புயல் ஏற்படுறது காமனான ஒரு விஷயமா. இது கிட்டத்தட்ட நம்ம பூமியில ஒரு சில டைம் ஏற்படுற புழுதி புயல் மாதிரியே இருக்கும். நம்ம பூமியில எப்படி அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை தடுக்க ஓசோன் லேயர் இருக்கோ அதே போல அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ல இருந்து செவ்வாய் கிரகத்தை பாதுகாக்க கம்மியான அளவில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் பாதுகாக்குது. இங்க ஒரு வருஷத்துக்கான டெம்பரேச்சர் -140 டிகிரியிலிருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இது நம்ம பூமியை விட 10 மடங்கு சைஸ் சின்னது. இதோடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 3.933 கியூபிக் சென்டிமீட்டர் தான். அதே போல இதோடைய கிராவிட்டியும் பூமியை கம்பேர் பண்ண சொல்ல ரொம்பவே கம்மி தான். இப்போ ஒரு மனுஷன் பூமியில 50 கிலோ இருந்தானா அதே மனுஷன் செவ்வாய் கிரகத்துல வெறும் 19 கிலோ தான் இருப்பான். செவ்வாய் கிரகத்துடைய ஒரு வருஷம் 687 நாள். ஒருவேளை உங்களோட வயசு இப்போ 30 இருந்தா செவ்வாய் கிரகத்துடைய கணக்குப்படி உங்களுக்கு 15லேருந்து 16 தான் இருக்கும். அப்ப மார்டின் ஏற வச்சு பார்க்க சொல்ல நானே 16 வயசு சின்ன பையன் தான். அப்போ உங்களுடைய மார்டின் ஏஜ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பூமியில இருக்கிற மாதிரி செவ்வாய் கிரகத்திலயும் பருவ காலங்கள் இருக்கு. ஆனா அந்த சீசனுடைய டைம் பீரியட் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே பெருசு. அதுக்கான ரீசன் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதோடைய ஒரு வருஷம் பூமியை விட ரொம்பவே அதிகம். நம்ம சூரிய குடும்பத்திலேயே செவ்வாய் கிரகத்துல தான் ரொம்பவே மோசமான வானிலை இருக்கான். அங்க அடிக்கடி மிகப்பெரிய காத்து புயல்களும் தூசி புயல்களும் அப்புறம் சின்ன சின்ன சூறாவளிகளும் உருவாகுமா. ஆனா செவ்வாய் கிரகத்துல தான் பூமியை போலவே மரம் செடி கொடின்னு எதுவுமே இல்லையே. எப்படி காத்து புயல் வீசுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமியில இருக்கிற போல சக்தி வாய்ந்த புயல் காற்றா இருக்காது. ஆனாலும் செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய காத்து அங்க இருக்கக்கூடிய டஸ்ட்டுகளை சுழற்சி ஏற்படுத்துற அளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். 2001 செவ்வாய் கிரகத்துல ஒரு பெரிய டஸ்ட் புயல் அடிச்சிருக்கு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த புழுதி புயலால சில நாள் அந்த கிரகமே மூடப்பட்டு இருக்கு. செவ்வாய் கிரகம் சூரியனுக்கு பக்கத்துல வர சொல்ல அதிகமான புயல்கள் வீசுமா. நம்ம பூமியை போலவே செவ்வாய் கிரகத்துக்கும் நிலவு இருக்கு. அதுவும் 2 நிலவு, போபோஸ் அப்புறம் டீமோஸ். இந்த போபோஸ் தான் இந்த ஸ்பேஸ் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோடைய ஷேப்பை பார்க்க உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். இந்த போபோஸ் செவ்வாய் கிரகத்துடைய வளிமண்டலத்துக்கு ரொம்பவே பக்கத்துல சுத்தி வருது. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்துடைய ஈர்ப்பு விசையினால கண்டிப்பா ஒரு நாள் இது செவ்வாய் கிரகத்து மேல மோதும். அப்படி மோதிச்சுன்னா சனி கிரகத்துல இருக்கிற மாதிரி செவ்வாய் கிரகத்திலயும் ஒரு வளையம் உருவாகும். ஆனா அது நடக்க இன்னும் 50 மில்லியன் வருஷம் ஆகும். செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட ஃபர்ஸ்ட் செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரைனர் 9. இதை நவம்பர் 13, 1971 லான்ச் பண்ணாங்க. இந்த மரைனர் 9 செவ்வாய் கிரகத்துடைய மேல் பரப்பை 100% மேப் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்துடைய 2 நிலவை ரொம்பவே க்ளோஸா புகைப்படம் எடுத்திருக்கு. மொத்தமா 349 நாள்ல 7329 போட்டோவை எடுத்திருக்கு. முதல்ல செவ்வாய் கிரகத்துடைய சர்ஃபேஸ்ல ரீச் ஆன விண்கலம் வைக்கிங் 1 and 2. இது 1975 லான்ச் பண்ணி 76 போய் ரீச் ஆயிருக்கு. இந்த லேண்டர் அண்ட் ஆர்பிட்டரை லான்ச் பண்ண சொல்ல செவ்வாய் கிரகத்துடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நவம்பர் 7, 1996 மார்ஸ் குளோபல் சர்வேரை லான்ச் பண்ணாங்க. இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருந்து சர்ஃபேஸை ஃபுல்லா மேப் பண்றதுக்காக. நம்ம சூரிய குடும்பத்திலே பெரிய வேல்கனோ செவ்வாய் கிரகத்துல தான் இருக்கு. அதோட பேரு ஒலிம்பஸ் மூன். இதோட ஹைட் 27 கிலோமீட்டரும் இதோட வைடு 600 கிலோமீட்டரும் இருக்கும். இது நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 8.85 கிலோமீட்டர் பெருசு. மார்ச் மாசம்ன்றத செவ்வாய் கிரகத்தை மீன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் செவ்வாய் கிரகத்துல மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ரோவர் போன்ற 12 பொருட்கள் அங்க இருக்கு. இந்த செவ்வாய் கிரகத்துல ஏலியனோட மண்டவோடு இருக்கிறத ஒரு புரளி கிளம்புச்சு. அதுக்கப்புறம் நாசா அது ஒரு ஃபேக்ன்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க.
ஒருவேளை நீங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போனதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்பேஸ் ஷூட்டை கழட்டினீங்கன்னா உடனே செத்து போயிடுவீங்க. ஏன்னா அங்கே நமக்கு போதுமான ஆக்சிஜன் கிடையாது, அதுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்குது. இதனால நீங்கள் ஸ்பேஸ் ஷூட்டை கழட்டின 15வது செகண்ட்லேயே அன்கான்ஷியஸுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம், அப்புறம் நம்ம பாடியில் 60% தண்ணி தான் இருக்குது. இது எல்லாமே கொதிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே கம்மியான ஏர் ப்ரெஷர், இல்லைனா ஏர் ப்ரெஷரே இல்லாமலும் இருக்கும். நம்மளுடைய ஸ்கின், ஹார்ட், அப்புறம் இன்டர்னல் ஆர்கானிசம் எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மோசமாக சேஞ்ச் ஆகக்கூடிய டெம்பரேச்சர், அது நிழலில் -140 டிகிரி செல்சியஸும் சூரிய ஒளியில் 70 டிகிரி செல்சியஸும் இருக்கும். அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட், ரேடியேஷன், காஸ்மிக் ரேஸாலெல்லாம் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அதனால நீங்கள் ஸ்பேஸ் ஷூட் இல்லாமல் உயிர் பொழைக்க உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸில் ஸ்பேஸ் ஷூட்டை கழட்டி மாட்டினாலும் அதுக்குள்ளே உங்கள் பாடியில் மோசமான விளைவுகள் ஏற்படும். ஃபியூச்சரில் செவ்வாய் கிரகத்தில் மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.